ஹலோ வெல்கம் டு ஃப்ளர்ன் அகாடமி. இது நம்மளோட அஃபினிட்டி வீடியோ சீரியஸில் 5வது லெசன். அப்போ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது அஃபினிட்டியில் இருக்கக்கூடிய பென்சில் டூலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து அஃபினிட்டி சாஃப்ட்வேரில் பேசிக்ல இருந்து எல்லாமே கதைச்சிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ சீரியஸை நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறது மூலம் உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங்கில் ப்ரொஃபஷனலான டிசைனிங்ஸ் பண்ணலாம். லோகோ டிசைனிங், ஃப்ளையர் டிசைனிங், புக் கவர் டிசைனிங் போன்றவற்றை சரியாக உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ சீரியஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு சரியான முறையில் படிக்கலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ சீரியஸில் நம்ம எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் இதில் இன்டர்ஃபேஸ் என்ன மாதிரி இருக்குது, இது இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரோட ஒப்பிடும் பொழுது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து கதைச்சிட்டு மூட்டூலை பற்றியும் எல்லாவற்றையும் நம்ம கதைச்சிருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம கதைக்க போகிறது பென்சில் டூலை பற்றி. அப்போ பென்சில் டூல் அப்படின்ற டூலை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃப்ரீ ஹேண்ட்லி ட்ராயிங் பண்ணுறதுக்குரிய ஒரு டூல் தான் இந்த பென்சில் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போது மற்ற சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொன்னால் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவு ஸ்மூத்தான இல்லை ஒரு பென்சில் டூல் நமக்கு கிடைக்காது. பட் இந்த அஃபினிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு சரியான ஒரு ஸ்மூத்தான ஒரு பென்சில் டூல் தந்திருக்காங்க. அப்போது இந்த பென்சில் டூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃப்ரீ ஹேண்ட்லி ட்ரா பண்ணலாம். லோகோ ஸ்கெட்ச் பண்ணுறது, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கன்ஸ் வரைகிறது, ரைட், கார்ட்டூன் ஷேப் வரைகிறது, இந்த மாதிரியான டிசைன்ஸ் எங்களுக்கு ட்ரா பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்ட்லி ட்ரா பண்ணுறதுக்குரிய ஒரு டூல் தான் இந்த பென்சில் டூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த பென்சில் டூல் எடுத்ததுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய பேசிக்ல இருந்து முழுமையான விடயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் தொடர்ந்து கதைக்கிறேன். ரைட். அப்போது இந்த வீடியோ சரியான முறையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பென்சில் டூலை பற்றி முழுமையாக உங்களுக்கு படிக்கலாம். அதே போல் இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டிசைனிங் செய்து காட்ட போகிறேன். அந்த டிசைனிங்ஸை சரியான முறையில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வரும் இந்த சாஃப்ட்வேரை பற்றி. அதே போல் உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங்கில் எப்படி ஸ்கெட்ச் எல்லாம் சரியான முறையில் வரைகிறது அப்படின்றதே உங்களுக்கு இதில் படிச்சுக்கலாம். ஓகே. அப்போது நான் இந்த ட்ரா பண்ண சப்ஜெக்ட் அப்படியே செலக்ட் பண்ணி கீபோர்டில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணி டிலீட் பண்ணி போடுறேன். ஓகே. அப்போ நம்ம பென்சில் டூலை எடுத்து இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னா இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுற இடத்துல எனக்கு ஃப்ரீ ஹேண்ட்லி ட்ரா பண்ணலாம். அதே போல் இந்த பென்சில் டூலில் நம்ம வரைஞ்சதுக்கு பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லைனோட திக்னஸ் உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வரைஞ்ச லைனோட திக்னஸ் உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம். அதே போல் நீங்கள் இதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு இந்த லைனுக்குரிய கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அண்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பென்சில் டூல் எடுத்து நம்ம வரைகிற நேரம் நமக்கு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுற மாதிரியே எங்களுக்கு ஸ்ட்ரேட் லைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணால் உங்களுக்கு நேரான இந்த மாதிரியான ஸ்ட்ரேட் லைன்ஸ் உங்களுக்கு ட்ரா பண்ணி எடுக்கலாம். மேலேருந்து கீழே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரா பண்ணுற நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரா பண்ணலாம். நார்மலாக அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து ஸ்ட்ரோக் டூல்னு ஒரு டூல் தந்திருக்காங்க. பட் இந்த இடத்துல பென்சில் டூலை வச்சு எதாவது நாங்கள் ஸ்ட்ரோக்ட வேலையும் செய்வோம். ரைட். அதே மாதிரி பென்சில்ட ஒர்க்கையும் நம்ம செய்ய போகிறோம். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்ட்ரேட் லைன்ஸ் இதில் ட்ரா பண்ணி எடுக்கலாம். அப்போது அதே போல் நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கு பிறகு நம்ம டூலில் போயிட்டோம்னு சொன்னால் ரைட், எங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த லைன்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன்ட சைஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரியே லைன்ட ப்ராப்பர்ட்டிஸும் இந்த இடத்துல இருக்குது. ரைட். நீங்கள் டூலுக்கு வராட்டியும் நீங்கள் பென்சில் டூலில் இருக்கிற நேரமும் உங்களுக்கு அதே ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். ரைட். அப்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த லைன்ட வித்தை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். சேம் இதே ஃபஸ்ட்டுக்கு இருந்ததே தான். ரைட். அதே தான் இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணதுக்கு பிறகும் உங்களுக்கு வந்து இந்த செட்டிங்ஸை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஒரு சிலருக்கு முதலாவதே ட்ரா பண்ணுற நேரம் ஒரு சிக்கல் வரலாம். நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு பிறகு இப்படி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இதில் லைன்ஸை சேஞ்ச் பண்ணுற நேரம் சம்டைம் சேஞ்ச் ஆகாது. என்ன ரீசன்னு சொன்னால் இந்த இடத்துல கீப் சிலெக்டட் அப்படின்றத நீங்கள் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்துக்கு நீங்கள் ட்ரா பண்ணது வந்து சிலெக்டட் ஆகாது. அப்போ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுற நேரம் சேஞ்ச் ஆகாது. ரைட். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டாகவே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுற நேரமே இப்போக்கு என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டாக இந்த இடத்துல போய்ட்டு கீப் சிலெக்டட், ரைட், பென்சில் டூலில் கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கீப் சிலெக்டட் அப்படின்றத டிக்கை போட்டுருங்க. அப்போ நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய ஷேப்ஸோ லைன்ஸோ எல்லாமே சிலெக்ஷனில் உங்களுக்கு வரும். ரைட். அப்போது ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் கீப் சிலெக்டட் அப்படின்றத நம்ம ஒன் பண்ணி வச்சுக்கிறோம். ரைட். அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி லைனோட வரைகிறோம். இந்த மாதிரி கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி லைன்ஸை ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல இவரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் லைனோட சைஸ் உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கேப்ஸுன்றது வந்து உண்மைக்குமே வந்து லோகோ டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா தேவைப்படக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த கேப்ஸை பற்றி தெரிஞ்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ரவுண்ட் கேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் டைப்பில் கேப்ஸ் வரும். அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பட் கேப் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பட், ரைட், இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி இது இருக்குது. ஸ்கொயர் கேப் பண்ணணும், இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இதில் எண்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ரைட். இதில் போனஸ் இது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து இந்த அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட். அப்போது இந்த மாதிரியான கேப்ஸ் வரும். ரைட். அப்போ எங்களுக்கு பட் கேப்ஸ் மோஸ்ட்லி நம்ம பட் கேப் தான் யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி ரவுண்ட் கேப் யூஸ் பண்ணுறது. ரைட். நமக்கு தேவையான மாதிரி கேப்ஸை இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட். லைனில் திக்னஸ் குறைய நேரம் எங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம்.
அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன்டு ஸ்டைல் நோ லைன்ஸ்னு கொடுத்தா லைன்டு ஸ்டைல் உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். இந்த இடத்துல லைன் அப்படின்றத டிக் ஆகி நான் மாத்திரம் தான் எங்களுக்கு இந்த இடத்துல லைன் வரும். சரி, ஒரு சிலர் சம்டைம் இந்த இடத்துல லைன்ட நோ லைன்ஸ்னு கொடுத்துட்டு இதில் லைன்ட சைஸை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ரைட்டா, இதை வந்தீங்கன்னா நோ லைன் கொடுத்தீங்கன்னா லைன் ரிமூவ் ஆகிரும். ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் சைஸ் உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அதே போல் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா டேஷ் லைன்ஸ், ரைட், டேஷ் லைன்ஸ் உங்களுக்கு ஒன் பண்ணிக்கலாம். அண்ட் டேஷ் லைன்ஸ் நம்ம நார்மலாக ஒன் பண்ணோன்னே டிஃபால்ட் வந்து 1 1 அப்படின்றது இருக்கும். அப்படின்னு சொன்னால் 1 டேஷும் 1 கேப்பும் காட்டும். இது டேஷ், இது கேப். கேப்னு சொல்கிறது இடைவெளி. ரைட், அப்போது உங்களுக்கு இதை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். ரைட், இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப்ட அளவை நான் 2ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு கேப் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கலாம். ரைட், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஷ் கேப், மறுபடியும் இன்னொரு டேஷ் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். நான் இந்த டேஷ் அளவை வந்து இதே 2ன்னு கொடுத்துட்றேன். ரைட், இந்த இடத்துல போயிட்டு 2ன்னு கொடுத்துட்டேன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு இதில் கேப்பை வந்து நான் கொடுக்குறேன் 0 இருக்குது. ரைட், இதுக்கு வந்து நான் வந்து 1 கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் முதலாவது கேப் டேஷ் வந்து 1, கேப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி இந்த இடத்துல 1, இந்த இடத்துல இருக்கு 1. ரைட், கேப் இருக்குது 2, டேஷ் 2, கேப் 1. ரைட், இந்த மாதிரி கேப் டேஷ் அப்படின்றது இந்த இடத்துல கிரியேட் ஆகி இருக்குது. சரியா, அப்போது இந்த இடத்துல நான் இதை 1 கொடுத்துருவோமே, 1 ஒரு 3 கொடுப்போமே. பார்த்துங்க இந்த கேப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் கேப் வந்து 3 ஆகிரும். ரைட், இந்த மாதிரி எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி இடையில சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட், அப்போது நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி பேக்கேஜிங் டிசைனிங்ன்ற பாட்டை காய்க்கிற நேரம் இந்த கேப் டேஷை பற்றி நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட், அப்போது இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசிக்கான லெவலில் இதை பாருங்கள். ரைட்டாக நமக்கு இப்போது வந்து டேஷ் கேப், அதே போல் டேஷ் கேப்னு எங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் இந்த அமௌண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்பில் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் வந்து இதில் லைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை மறுபடியும் லைன் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கு சேஞ்ச் ஆகிரும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரஷ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதை ப்ரஷ்ஷுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அதே போல் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெனல்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதை வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரஷஸுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட், அப்போ ப்ரஷ்ட செட்டிங்ஸை நான் கொஞ்சம் லேட்டாகி உங்களுக்கு காட்டுறேன். ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும். அண்டு நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுற நேரத்தில் இந்த இடத்துல போய்ட்டு நமக்கு வந்து டேஷும் லைனும் இது ரெண்டும் தான் நமக்கு தேவைப்படும். அண்ட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாயின் ஆங்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு லைன்ஸுக்கு யூஸ் பண்ண இயலாது. ரைட், இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெக்டாங்கிள் ஷேப்ஸ். இப்போ நீங்கள் இது கொடுத்தன்றதுக்காக வேண்டி இந்த லைன்ஸில் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. சரியா, இது ரெக்டாங்கிள்ஸ் இந்த மாதிரியான ஷேப்ஸ் ட்ரா பண்ணுற நேரம் இந்த ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட், அப்போது நான் அது வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் அப்படின்ற வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரைட், அப்போது இப்போ நீங்கள் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணீங்கன்னு சொன்னால் ரவுண்ட் கேப், பட் கேப் அண்ட் இந்த கேப்ஸை மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போது இதையும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய வீடியோங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் இந்த அஃபினிட்டி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், அண்டு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது இதில் இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணுற இப்படி ஷேப்ஸ் இருக்குது தானே, இந்த லைன்ஸை நம்ம ட்ரா பண்ணுற நேரத்தில் சரியா இந்த இடத்துல இருக்குது ஸ்மூத் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஸ்மூத் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லைனோட ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா 58% இருக்குது. இந்த ஸ்மூத் அதிகரிக்கிற நேரம் இந்த லைன் வந்து நம்ம கர்வாக வரையக்கூடிய லைன் வந்து ரொம்ப ஸ்மூத்தான முறையில் ட்ரா ஆகும். சரியா, இப்போ இவரை நான் ட்ரா பண்ணேன்னா இந்த மாதிரி இப்போ வந்து இந்த இதில் ஸ்டேபிளைஸ் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரைட், அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ரொம்ப ஸ்மூத்தான முறையில் இருக்கும். ஸ்மூத் நான் வரைஞ்சதை விட ஸ்மூத் ஆயிடுச்சு. இந்த ஸ்மூத்தஸை நீங்கள் இப்படி குறைக்கிற நேரத்தில் இந்த லைனோட ஸ்மூத் வந்து இந்த வீடியோ இப்போ நான் நல்லாவே 0 பண்ணிட்டேன்னா நான் வரையக்கூடிய அக்யூரசிக்கு தான் இதை வரையும். இந்த பாருங்க, பார்த்தீங்கன்னா வீடியோ வரைஞ்சேன்னா அதே அக்யூரேட்டுக்கு இந்த பாருங்க இந்த லைன் வீடியோ வரும். ஆனால் நான் இதில் ஸ்மூத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 50% வச்சுன்னா பாருங்கள் செலக்டட் இருக்கிறனால ஸ்மூத் ஆகுது. இன்னும் 100 கொடுத்தா பாருங்கள் அந்த லைன் வந்து எவ்வளோ இந்த மாதிரி ஸ்மூத் ஆகி வரும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ட்ராயிங்ஸை பொறுத்து ரைட்டா, சில ட்ராயிங்ஸுக்கு வந்து நம்ம வந்து 50% வச்சு ட்ரா பண்ண வேண்டி வரும். ரைட், ஸ்மூத்தும் வேணும் பட் அது அக்யூரேட்டாகவும் இருக்கணும். அப்படின்ற நேரத்தில் சில இடங்களில் வந்து 100% அக்யூரேட்டாகவே நமக்கு ட்ரா பண்ண வேண்டிய நிலைமைகள் வரலாம். சில மேப்ஸ் அப்படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுற நேரத்தில் ரைட், அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து லைன்ஸ் தேவைப்படலாம். அப்போ உங்களுக்கு அக்யூரேட் அப்படின்றத கொடுத்துலாம், ஃபுல்லாகவே 0 பண்ணலாம். ரைட், இதில் சொன்னால் ஃபுல் ஸ்மூத்தாக வேணும்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுறதுனா உங்களுக்கு ஸ்மூத்தான முறையில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். சரியா, அப்போ நம்ம ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது சேஞ்ச் பண்ணுவோம், பார்ப்போம் இது என்ன மாதிரி நமக்கு தேவைப்படுது அப்படின்றது. ரைட், அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் வரையக்கூடிய இந்த பென்சிலில் வரையக்கூடிய லைன் ஸ்மூத்னஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்துட்றேன். ரைட், Ctrl+A all select delete. ரைட், அப்போது அடுத்து வந்து நம்ம பென்சில் டூல் எடுக்கிற நேரத்தில் இந்த பென்சில் டூலில் இருக்கக்கூடிய ஸ்டேபிளைசர் அப்படின்ற சப்ஜெக்டை பார்ப்போம். ரைட், அப்போது இந்த ஸ்டேபிளைசர் அப்படின்றது வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ சரியா, ஸ்டேபிளைசர்ன்றது ஆஃபில் இருக்குது.
இது ஆஃப்ல இருக்கிற நேரம் நாம வரையிற நேரத்தில ஒரு ஷேப் வரைஞ்சீங்கன்னு சொன்னா, இந்த மாரி நமக்கு ட்ரா ஆகும். சரி. அப்போ இதில நான் இதில ஸ்மூத்தா கொஞ்சம் ஒரு 60 மாரி வச்சுர்றேன். பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க. நம்ம வரையிற நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த இப்படி நம்ம ட்ரா ஆகுது. கொஞ்சம் நார்மலா வந்து பெயிண்ட்லலாம் வரையிற இந்த இல்லஸ்ட்ரேட்டர்ல வரையிற நேரமும் இதே மாரி தான் இருக்கும். ரைட். ஸ்மூத்தா இருக்கும். பட் நமக்கு வரையிற நேரம் இந்த மாரி தான் வரைஞ்சு படும். பட் வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாரி ஸ்மூத்தான லைன்ஸ் வரும். ஆனா நீங்க ஸ்டேபிளைசர் அப்படின்றத டிக்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா, சரியா? அப்போ இந்த ஸ்டேபிளைசர நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம வரையக்கூடிய ட்ராயிங்ஸ்க்கு சொல்றது வந்து ரோ ட்ராயிங்ஸ் ரைட்? ரோ டைப்ல வரையுது ரைட்? அது அக்யூரேட்டா அதே மாரி இருக்கக்கூடிய ஷேப்ஸ வரையிறோம். ரைட். ஸ்டேபிளைசர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுல 2 இருக்கு. ரைட். ஒன்று வந்து ரோப்ன்னு ஒன்று இருக்கு. அடுத்தது விண்டோ மூடுன்னு ஒன்று இருக்கு. ரோப் அப்படின்ற மூட் எடுத்தீங்கன்னு சொன்னா, உண்மைக்குமே வந்து பென்சில் டூல் எடுத்துட்டு இப்ப டிசைனிங்ல நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க. ரைட். இல்லஸ்ட்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணாத ஒரு பிகினரா இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த ரோப் மூட்ல வச்சு நீங்க செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான முறையில ட்ரா பண்ணலாம். இப்படி ஒரு கயிறு ரைட் ரோப்புன்னு சொல்றது. ஒரு கயிற நீங்க பிடிச்சு இழுத்துட்டு போற மாரி, உங்களுக்கு சரியான தேவையான இடங்கள்ல உங்களுக்கு இத வந்து எடுத்துட்டு போலாம் இத பார்த்தீங்கன்னா. நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இது ட்ராயிங்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாரி ட்ரா பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ ரோப். இந்த ரோப்ட நீளம் ரைட் இந்த இடத்துல போனீங்கன்னா, ரோப்ட நீளத்த உங்களுக்கு வந்து இன்ச்சஸ் ரைட். இது மிச்சம் அதிகரிச்சுச்சுன்னு சொன்னாலும் வரையறது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ரைட். ரைட் இந்த மாரி இந்த ரோப்ட நீளத்த வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட் ரோப். நான் மோஸ்ட்லி வந்து ரோப்ப மிச்சம் வைக்கிறதில்ல. ஒரு 17 அந்த மாரி தான் நாம யூஸ் பண்றது. ரைட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க பாருங்க உங்களோட மெஷின்ல இந்த மாரி இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு மவுஸ விட உங்களுக்கு வந்து வாக்கம் மாரி பேட் ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா, நல்ல முறையில யூஸ் பண்ணலாம். அண்ட் அதேபோல அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, விண்டோ மோட் அப்படின்றத டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் ஸ்மூத்தான முறையில இன்னும் ஸ்மூத்தான முறையில இத வரையலாம். ரைட். ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கூடயா இருக்கும் நம்ம வரையறது. பட் இது வந்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பிகினர் லெவல்ல இருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போற நேரம் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ல வந்து இந்த மாரி ட்ரா பண்றது ஈஸியா இருக்கும். பிகினர் லெவல்ல நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா, ரோப் மோட்ல போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ரைட் அது உங்களுக்கு நல்லாருக்கும். இல்லன்னு சொன்னா நீங்க விண்டோ மோட்ல யூஸ் பண்ணலாம். ரைட் கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம் நீங்க விண்டோ மோட போட்டு உங்களுக்கு தேவையான மாரி ட்ராயிங்ஸ் வரையறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணி எடுக்கலாம். ரைட். அப்போ விண்டோ மோட்ல வந்து இந்த ரோப்ட் அளவ வந்து பார்த்தீங்கன்னா, ரோப் ஒண்ணு தான் அதிலேயே இருக்கும். ரைட் அதில ரோப்ட் அளவ வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ற நேரத்தில அந்த ட்ராயிங்ல வந்து இன்னொரு நல்லா ஸ்மூத்தான முறையில இருக்கும் ட்ராயிங். ரைட். அப்போ கண்ட்ரோல் ஏ ஆல் செலக்ட், டெலீட். அண்ட் அகைன் நான் பென்சில் டூல்ல போறேன். ரைட். அப்போ அடுத்தது வந்து நீங்க பென்சில் டூல்ல நீங்க ட்ரா பண்ற நேரத்தில, ரைட் நான் இதில வந்து ரோப் மூட் போட்டுக்கிறேன். லைன்ல திக்னெஸ்ஸ கொஞ்சம் இந்த மாரி இன்கிரீஸ் பண்ணிட்டு, நான் இத இப்படி ட்ரா பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, லைன் இப்படி ட்ரா சரியா? அப்போ இத ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யூஸ் லைன் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு. ரைட். அதேபோல உங்களுக்கு வந்து இதில கலர்ஸ வந்து எனி டைம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். இங்கேயும் சேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டி இந்த இடத்துலயும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நமக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். சரியா? அண்ட் சேஞ்ச் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன வந்து ஃபில் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. அப்போ இந்த லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஃபில்லும் சேர்ந்து தான் இப்ப வந்திருக்கு. ரைட். இந்த பாருங்க இந்த 2 பட்டனும் இப்ப கிளிக் ஆயிருக்கு. இந்த பட்டன கிளிக்க ரிமூவ் பண்ணி போட்டோம்னா பாருங்க லைன் மாத்திரம் தான் இருக்கும். ரைட். அப்போ லைன் தான் இந்த இடத்துல இருக்கு. லைன கிளிக் பண்ணிட்டு நம்ம லைனுக்கு திருப்பமான மாரி எங்களுக்கு இந்த இடத்துல இப்ப கலர்ஸ சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா, லைன் அப்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் நீங்க சப்போஸ் இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபில் பார்த்தீங்களா? ஃபில்லும் சேர்ந்து வருது. இப்போ நீங்க வந்து இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இதில கலர் சேஞ்ச் பண்றதா, ஒரு லைன்ல கலர் தான் இப்ப சேஞ்ச் ஆகுது. ஃபில்ல கிளிக் பண்ணிட்டு, இப்போ நான் இதில கலர் சேஞ்ச் பண்றதுனா, ஃபில்ட கலர் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ரைட். அப்போ நான் வந்து இப்ப லைன ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப இதில வந்து லைன ரிமூவ் பண்ணிட்டேன்னா, பார்த்தீங்கன்னா லைன் ரிமூவ் ஆச்சு. ஃபில் மாத்திரம் தான் இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா. ஃபில் கலர் மாத்திரம் தான் இருக்கு. லைன் கலர் இல்ல. ரைட். நம்ம இப்ப ட்ரா பண்ற நேரத்தில, இப்போ ஃபில் மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் வந்து வரையிற நேரத்தில பாருங்க, எனக்கு ஃபில்ல மட்டும் வச்சு தேவையான மாரி டிசைன் ஒண்ணு எனக்கு வரைஞ்சிருக்கலாம். ரைட். ஏதோ ஒரு ஷேப் ஒண்ணு வர நேரத்தில ஃபில் மட்டும் தான் தேவைன்னு சொன்னா, எனக்கு ஃபில்ல வச்சு நமக்கு தேவையான மாரி ஷேப் ஒண்ணு இந்த இடத்துல ட்ரா பண்ணலாம். ரைட். அப்போ கண்ட்ரோல் ஏ அப்போ நமக்கு இதில போயிட்டீங்கன்னு சொன்னா, அப்போ நம்ம ட்ரா பண்ணக்கூடிய நேரத்தில யூஸ் லைன் போடலாம். லைனும், ஃபில்லும். நமக்கு ஃபில் தேவையில்லன்னா ஃபில்ல ரிமூவ் பண்ணலாம். இல்லாட்டி ஃபில் தான் தேவை, லைன் தேவையில்லன்னு சொன்னா லைன ரிமூவ் பண்ணி போடலாம். ரைட். உங்களுக்கு விருப்பமான மாரி இந்த இடத்துல எங்களுக்கு ட்ராயிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து லோகோ டிசைனிங், பேக்கேஜிங் டிசைனிங்ல வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து சில இடங்கள்ல லைன் மட்டும் தேவைப்படும். சில இடங்கள்ல ஃபில் மட்டும் தேவைப்படும். ரைட். இப்ப நம்ம ஏதாவது ஒரு டிசைனிங் போடுற நேரத்தில இந்த மாரி நமக்கு ஏதாவது ஷேப் ஒண்ணு போடுறோம். சரி சும்மா நார்மலா வரையிறேன். ரைட். ஏதாவது ஷேப் ஒண்ணு போடுறோம். இதுக்கு நமக்கு தேவைப்படுது ஃபில் மாத்திரம். அப்படின்னா ஃபில்ல மட்டும் நமக்கு எடுக்கலாம். லைன் இல்ல. ரைட். லைன்ஸ் இல்லாத ஒரு ஷேப்பா நமக்கு ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் விளங்கியிருக்கும். இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணி பாருங்க. நான் இப்போ வந்து லைன போட்டுக்கிறேன். ஃபில்ல ரிமூவ் பண்ணி போடுறேன். நான் கீப் செலக்டட்ன்றத ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ரீசன் என்னன்னு சொன்னா, நான் செய்றத வந்து ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணிட்டு குயிக்கா சேஞ்சஸ் பண்ற நேரம், அது செலக்ஷன்ல இருக்கிற நேரத்தில வந்து நமக்கு சேஞ்சஸ் வந்து
குயிக்காக சேஞ்ச் நமக்கு வேணும் அப்படின்றதுனால. சரி, அப்போது அதுக்கான தான் கீப் செலக்டட் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி தேவையில்ல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீப் செலக்டட் ஆஃப் பண்ணி போடலாம். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லைனுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் மூவ் டூலில் போயிட்டு இவரை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மறுபடியும் சேஞ்சஸ் பண்ண வேண்டி வரும். ரைட், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு கீப் செலக்டட் அப்படின்றத போட்டு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, அப்போது நான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது கீப் செலக்டட்ன்றதை வச்சுருக்கேன். பட் அதோட ஒர்க் பண்ணுற நேரம் கொஞ்சம் அவதானமான முறையில் இருக்கணும். ரைட், அப்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பென்சில் டூலில் நம்ம ட்ராயிங் ஒன்று பண்ணுற நேரத்தில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ க்ளோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அப்போது இந்த ஆட்டோ க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப், நியர், ஃபார், ஆல்வேஸ் அப்படின்னு இருக்குது. ஆஃப்ன்றது தான் இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஏதாவது பென்சில் டூலில் டிசைன் ஒன்று பண்ணதுக்கு பிறகு இது வந்து இந்த மாதிரி தான் நிற்கும். நீங்கள் இன்னும் சும்மா சரி இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது ஆட்டோவாக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் இது அதாவது இப்படி வந்து இந்த இடத்துல நிறுத்தினாலும் ஆட்டோவாக க்ளோஸ் ஆகிரும். ரைட், ஃபா அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிட்டு ஒரு ஃபாவில் இப்படி வச்சாலும் அதை பாருங்கள் இது போதாது. பட் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நெருக்கமாக வச்சுட்டீங்கன்னா இப்போது இந்த கொஞ்சம் ஃபா பார்த்தீங்கன்னா இந்த அளவு தூரம் போகிற நேரத்தில் இது க்ளோஸ் காட்டுது. பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ண தேவையில்ல, கிட்ட வைக்கிற நேரம் க்ளோஸ் ஆகும். சில டிசைன்ஸ் நம்ம செய்கிற நேரத்தில் நமக்கு அது நியர் கிட்ட போகிற நேரம் க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எங்களுக்கு இப்படி போயிட்டுருந்தா இது வச்சுருந்தா இந்த இடத்துல இப்படி வச்சுருந்தா வைக்கிறேன் இது ரெண்டும் ஒட்டோவாக க்ளோஸ் ஆகிடும். பட் நம்ம க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அப்படி இந்த ஆப்ஷன்ஸை போட்டு எங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சில டிசைன்ஸ் நம்ம செய்கிற நேரம் க்ளோஸ் பண்ணி வரைய வேண்டிய டிசைன்ஸ் வரலாம். சரியா, அந்த நேரத்துக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு வச்சு எங்களுக்கு க்ளோஸ் கொடுக்கலாம். ரைட், அப்போது இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட்டோ க்ளோஸ் ஆகாது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் லைன்ஸ் ட்ரா பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு செய்துக்கலாம். ரைட், அப்போது மோஸ்ட்லி வந்து சில ஸ்கெட்ச் பண்ணுற நேரத்தில் நமக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய ஸ்கெட்ச் இருக்கும். சரியா, அப்போது சில இடங்களில் வந்து நமக்கு ஓப்பனில் வைக்க வேண்டிய இடங்கள் இருக்கும். அந்த நேரத்துக்கு வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸில் இதை யூஸ் பண்ணி எடுக்கலாம். அடுத்து நம்ம வந்து இதில் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் நன் அப்படின்றது தான் கிளிக்காக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெலோசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வெலோசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணால் இது மோஸ்ட்லி வந்து உண்மைக்குமே சொல்ல போனீங்கன்னா நமக்கு மவுஸில் ஒர்க் பண்ணுற நேரம் கொஞ்சம் இதில் ஆப்ஷன்ஸை நமக்கு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் உங்கள்கிட்ட வாக்கம் நல்ல பேட் ஒன்று இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான முறையில் இருக்கும். சரியா, அப்போ இதில் வெலோசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ரைட், பட் நான் யூஸ் பண்ணுறது மவுஸ். ரைட், இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் நமக்கு இப்படி ட்ரா பண்ணுற இடத்துல தான் ஜஸ்ட் நமக்கு நோமல் நன்னுன்றதை வச்சுட்டு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம ஏதாவது ஷேப்ஸ் வந்து இப்படி ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ண பார்த்தீங்கன்னா ரைட், இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ட்ரா ஆகுது. இதில் போயிட்டு வெலோசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதே ஷேப்பை வந்து நான் மறுபடியும் ட்ரா பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ட்ரா ஆகுது. பட் நீங்கள் ட்ரா பண்ணுறத வந்து ஸ்பீடை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் இப்போ இதில் வந்தால் அது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து அந்த டிசைனிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். பார்த்தீங்கன்னா ரைட், இப்போது நான் வெலோசிட்டி ஆன் பண்ணிவிட்டு இதில் பென்சில் எடுத்து ரைட் இதில் சைஸை கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு ரைட் இதில் நம்ம எடுப்போம் விண்டோ மூட் போட்டிருக்கோம். இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம இதில் வச்சுட்டு வந்தோம் திக்னஸ் இந்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நமக்கு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும். நான் வந்து ஸ்பீட் ரைட் இந்த இடத்துல இப்படி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இவர் சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட், நம்ம சிக்னேச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் ரைட் சிக்னேச்சர்ஸ் மாதிரியான டிசைன்ஸ் ரைட் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் நம்ம செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான முறையில் நமக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட், அந்த ப்ரெஷர் வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆகும். அதே போல் உங்களுக்கு இது இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட், இப்போது இதில் வந்து இந்த மாதிரியான லைன்ஸ் இந்த இப்படி நீங்கள் ஸ்பீடு தான் ரைட் ஸ்பீடாக போகிற நேரத்தில் இருந்தால் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இதில் ப்ரெஷர் அப்படின்றது இந்த ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிகமே இது வந்து ப்ரெஷரை நம்ம வந்து டச் பேடில் தான் இது யூஸ் பண்ண வேண்டி வரும். ரைட், இந்த இடத்துல வந்து நமக்கு எதுவும் செய்கிறதுக்கு இல்லை. ரைட் நார்மலாக தான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் டச் பென் ஒன்று இருந்துச்சு சொன்னால் இந்த ப்ரெஷர்ன்ற ஆப்ஷன் வந்து பர்ஃபெக்டான முறையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். சரி, இப்போது இதில் உண்மைக்குமே இந்த ப்ரெஷரை வந்து நமக்கு யூஸ் பண்ணலாது. பென் ஒன்று இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நானும் யூஸ் பண்ணுறது மவுஸ் ஒன்று, அதனால் அந்த ப்ரெஷர்ன்ற ஆப்ஷன் எனக்கும் யூஸ் பண்ணலாது இப்போது. ரைட், அதே போல் இதில் ஆட்டோமேட்டிக்ன்றதும் வந்து உங்களோட ப்ரெஷரோட நல்லா ஒரு பேட் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் வாக்கம் பேட் மாதிரி அந்த பேடுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரெஷரில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் தான். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெஷர் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ப்ரெஷர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு அழகான முறையில் எழுதலாம். ரைட், எழுதலாம்
ரைட். உங்களுக்கு கர்சிவ் முறையில எழுதுறதுக்கு முடியும்னு சொன்னா, இன்னும் பெர்ஃபெக்ட்டான மெத்தட்ல உங்களுக்கு வந்து இதில சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட். நல்ல முறையில வரும். பட் நான் மவுஸால தான் இது எழுதுறேன். ரைட். மவுஸ விட உங்களுக்கு டச் பேட்ஸ்ல வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டான மெத்தட்ல இதில வந்து உங்களுக்கு அழகான முறையில சிக்னேச்சர்ஸா இருக்கலாம், ரைட் டிசைன்ஸா இருக்கலாம். உங்களுக்கு செய்து பார்க்கலாம். ரைட். அப்போ இதில பொறுத்தவரைக்கும் பென்சில் டூல்ல கியர் ஐகான கிளிக் பண்றீங்க. ரைட். பிரஷ் டிஃபால்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஆ தேவையான பிரஷஸ் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வித்தியாசமான பிரஷஸ் உங்களுக்கு பேசிக் பிரஷஸா இருக்கலாம். ரைட். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிரஷஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆ வித்தியாசமான மாரி பிரஷ் டிஃபால்ட்ல உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். சரி. அப்போ இந்த மாதிரியான செட்டப்ல வந்து உங்களுக்கு இவங்கள சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த பென்சில எடுத்து சரியா? இந்த பென்சில பொறுத்தவரைக்கும் நமக்கு ஸ்ட்ரோக் அப்படின்ற பேனல்ல ரைட் இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரோக் எடுக்கலாம். ரைட் சேம் இதே தான் இந்த இடத்துல ஸ்ட்ரோக் பேனல் இருக்கு. நான் இந்த இடத்துல யூஸ் பண்ண எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு நான் போடுறேன். ரைட். இதில வந்து நமக்கு வந்து பிரஷர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு லைன் ஒண்ணு வரையிறேன். ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணி இந்த மாதிரி ரைட் அவங்க நேரான லைன்ஸ் வரைஞ்சா உங்களுக்கு தான் தெளிவா விளங்கும். அதனால இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரோக் பேனல்ல இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சைஸ் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேண்டிய மாதிரி நமக்கு விருப்பமான மாதிரி. அதேபோல நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க பிரஷர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இந்த பிரஷர் அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணதுக்கு பிறகு, உங்களுக்கு இந்த லைன்ல சைஸ வந்து இந்த மாரி சைஸ கூட்டலாம், குறைக்கலாம் பாத்தீங்க. ரைட். அப்போ அதேபோல இந்த லைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இன்னொரு லைன் ஒண்ணு இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எங்க பாயிண்ட்ஸ் 2 இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க ஒரு பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, நீங்க இப்படி கீழ எடுத்தாலும் 2ம் ஒண்ணா தான் கீழ வரும். அப்போ நீங்க இந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்ட்ல ALT அப்படின்ற கீய பிரஸ் பண்ணி, நீங்க இப்படியே எடுக்கிறேன்னு பாருங்க. இந்த பாருங்க இந்த லைன வந்து எங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. பாத்தீங்களா? இந்த மாரி எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாரி எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அப்போ இந்த மாரி செஞ்சதுக்கு பிறகு எனக்கு வேணும்னா, இது ஒரு ப்ரொஃபைலா சேவ் பண்ணி வைக்கலாம். ப்ரொஃபைலோட. சேவ் ப்ரொஃபைல்னு குடுத்தா, இது ஒரு ப்ரொஃபைலா சேவ் ஆயிரும் பார்த்தீங்களா? ரைட். அப்போ நான் அடுத்த பையன நான் ட்ரா பண்ற நேரத்தில லைன் ஒண்ணு எடுத்து, எனக்கு இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ்ல வந்து எனக்கு ட்ரா பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாரி ஒரு ப்ரொஃபைல் ஒண்ணு நமக்கு வேணுனா செய்து எடுக்க இயலும். அதேபோல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இன்னொரு ப்ரொஃபைல் செய்றதுக்கு பார்க்குறேன். பாருங்க இதில போயிட்டு நம்ம இன்னொன்னு எடுப்போம். இவர செலக்ட் பண்ணிட்டு, இல்லன்னா இவர டெலீட் பண்ணி போட்டு, நான் இன்னொரு லைன் ஒண்ணு எடுத்து நம்ம வரையிறோம். வரைஞ்சாலும் அதே ப்ரொஃபைல்ல தான் ட்ரா ஆகுது. ரைட். எனக்கு ப்ரொஃபைல வேணா ரிமூவ் பண்ணிட்டு ட்ரா பண்ணலாம். பட் ஓகே. இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாரி சேஞ்ச் பண்ணலாம். ரைட். நமக்கு தேவையான இந்த மாரி தான். ரைட். நமக்கு இந்த மாரி ரைட். நமக்கு தேவையான மாரி இந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க. ரைட். நமக்கு தேவையான இந்த மாரி சேஞ்ச் ஆகும். அதே மாரி எனக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு குடுத்துருவோம். ரைட். அப்போ நான் இன்னொன்று என்ன இந்த ஷிஃப்ட்ட பிரஸ் பண்றீங்க. இப்ப நான் வரையிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ட்ரா ஆகும். இதா இந்த ஹேர் எல்லாம் வரையறதுக்கெல்லாம் நமக்கு நல்லாருக்கும். நம்ம பார்ப்போம் ஹேர் எல்லாம் ட்ரா பண்ணி ரைட். அப்போ இந்த மாதிரி. எனக்கு வேணா இன்னொரு போயிட்டு இந்த ப்ரெஷர்ல போயிட்டு இந்தா பாத்தீங்களா? நமக்கு தேவையான மாரி இப்படி எங்களுக்கு இந்தா வித்தியாசமான மாரி நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன மாரியான டிசைன்ஸ் தேவையோ, இந்த மாரி எனக்கு வந்து இது வந்து ப்ரெஷர சேஞ்ச் பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட். அப்போ இதில போயிட்டு எனக்கு எது வேண்டாம் சேவ் சேவ். இப்படி எங்களுக்கு வந்து விருப்பமான மாரி எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அப்போ இதில வந்து இப்ப நான் வந்து மறுபடியும் பென்சில் எடுத்துட்டு வரேன். இதில போயிட்டு நன் அப்படின்னு குடுத்துட்டு லைன் ஒண்ணு வரையிறேன். நன்ல வச்சு நமக்கு இப்படி வரையலாம். வரைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு தேவையான மாரி இதில போயிட்டு ரைட். இதில போயிட்டு நமக்கு ரீசெட்ன்னு குடுத்துட்டா, நார்மல் லைன் ரீசெட் ஆயிடும். அப்போ மறுபடியும் என்ன தேவை எனக்கு இது லைன வித்தியாசமான முறையில தேவைன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இந்த மாதிரி எனக்கு செஞ்சுட்டு அதே வந்து சேவ். இப்படி எங்களுக்கு விருப்பமான மாதிரி, எங்களுக்கு தேவையான மாதிரி இப்படி சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு செட் பண்ணி எடுக்கலாம். அப்போ நான் வந்து இன்னொரு டிசைன் ஒண்ணு செய்து பார்ப்போம். சரியா? அவர செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு, நான் பென்சில் டூல்ல போயிட்டு,
ரைட். நான் என்ன செய்ய போறேன், பென்சில் டூல் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரியான டிசைன் வந்து இப்படியே எடுத்துட்டு வந்து இப்படி ட்ரா பண்றோம். ரைட். அப்போ அதே போல இது பாருங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃப்ளோரல் டைப்ல டிசைன்ஸ் எங்களுக்கு பண்ணலாம். இந்த டிசைன்ஸ் ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இந்த இடத்துல போயிருந்தா பார்த்தீங்களா, கர்வ்ஸ வந்து எங்களுக்கு ஸ்மூத்தான முறையில இப்படி சேஞ்ச் பண்ணிருக்கு. ரைட். பென்சில் இந்த இடத்துல வரோம். ரைட். அப்போ இந்த மாதிரியான ஒரு அழகான ஃப்ளோரல் டைப்லான எங்களுக்கு டிசைன்ஸ் வந்து டைம் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான மாரி நான் முழுமையா வரையல இதையும். ரைட். உங்களுக்கு இதில வந்து ஐடியாஸ் மட்டும் தான் நான் தரேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டிசைன்ஸ வந்து உங்களுக்கு அழகான முறையில உங்களுக்கு கிரியேட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இந்த இருக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணி அழகான முறையில இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடங்கள்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இவ்வளோதான் வேலை. இந்த மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான மெத்தட்ல இத செட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் நம்ம இன்னொரு டிசைன் பார்ப்போம். ரைட். அப்போ நான் என்ன செய்றேன், இந்த இடத்துல போயிட்டு ஆர்ட்போர்ட் டூல்ல கிளிக் பண்ணிட்டு, ரைட். இந்த இடத்துல வந்து இன்சர்ட் ஆர்ட்போர்ட்ன்னு குடுத்துருவோம். குடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு கொஞ்சம் நீங்க இன்சர்ட் ரைட் ஆர்ட்போர்ட் வந்து அப்ளை ஆயிடுச்சு. மூவ் டூல்ல வரோம். ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி இந்த பக்கத்துக்கு வரோம். புதிய ஆர்ட்போர்ட். அப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் பென்சில் டூல் எடுத்துட்டு வரேன். இந்த பாருங்க, இதில வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று ட்ரா பண்ணுவேன் இப்படி இந்த மாரி. ரைட். அப்போ நான் எடுத்துட்டு வந்து இந்த மாரி ட்ரா பண்ணிட்டு, நான் என்ன டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் இப்படி செலக்ட் பண்றேன். ரைட். இதில சாரி நோட் டூல் இந்த யுவர் நோட் டூல் எடுத்துட்டு வந்து, ரைட் இந்த 2 பாயிண்ட் ரைட் இதையும் ரைட் நம்ம செலக்ஷன் மூவ் டூல் எடுத்துட்டு வந்து 2யும் செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நோட் டூல்ல வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இதில நான் க்ளோஸ் பண்ண போறேன். க்ளோஸ் பண்றதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் கர்வ் அப்படின்றதுக்கு க்ளோஸ் பண்ணி சாரி அன்டூ பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவோம். ரைட்டா ஜாயின் கர்வ்ஸ் ஜாயின் பண்ணி ரைட். நமக்கு ஒரு வித்தியாசமான டிசைன்ல இது ஜாயிண்ட் ஆச்சு 2ம். அண்ட் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு குடுத்துருவோம். இந்த 2யும் ஜாயின் பண்ணிடுவோம். ரைட். கொஞ்சம் வித்தியாசமான சிஸ்டத்துல ஜாயிண்ட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன செய்றேன்னா, இவர கிளிக் பண்ணிட்டு, ரைட் மூவ் டூல்ல இவர கிளிக் பண்ணிட்டு, இதுக்கு நான் ஒரு ஃபில் கலர் ஒண்ணு போட போறேன். என்ன மாரியான கலர்ன்னு சொன்னா, கலர்ல போயிட்டு, வித்தியாசமான கலர் ஒன்றுல போட்டு பார்ப்போம். ரைட். ரைட் ஒரு இந்த மாரியான பர்பிள் ஒன்று இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்குது. அண்ட் ஸ்ட்ரோக்குக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர் ஒண்ணு குடுத்து பார்ப்போம். ரைட் நம்ம இந்த மாரி கலர் வைப்போம். ரைட் இவர வச்சுட்டு, நான் என்ன செய்றேன், மூவ் டூல் நம்ம ஏற்கனவே படிச்ச மூவ் டூல் உங்களுக்கு தெரியும். இதில கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல போயிட்டு, எனேபிள் ஒரிஜின் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுருவோம். ரைட். வச்சுட்டு, இவர வந்து கண்ட்ரோல் ஜே ஒண்ணு பிரஸ் பண்ணிட்டு, நான் என்ன செய்றேன்னா, இவர எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சுருவோம். கண்ட்ரோல் ஜே. ரைட் இந்த மாரி வச்சுருவோம். அண்ட் இதில ரொட்டேட்ட கொஞ்சம் இந்த மாரி. ரைட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்றேன், ஒரு சர்க்கிள் ஒண்ணு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து, எலிப்டிக்கல் டூல் எடுத்துட்டு வந்து, இந்த மாரி எலிப்டிக்கல் ஷேப் பண்ணுவேன். ரைட். இந்த மாரியான எங்களுக்கு பேட்டர்ன்ஸுக்குரிய ஒரு ஃப்ளோரலான டிசைன்ஸ் எங்களுக்கு வந்து இந்த பிரஷ்ஷ வச்சு, சாரி பென்சில் டூல வச்சு நமக்கு பெர்ஃபெக்ட்டான முறையில செய்துக்கலாம். ரைட். இந்த கார்னர்ல போறேன். ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு இதில சைஸ கொஞ்சம் குறைச்சு நம்ம பேஜ்ல போக இந்த மாதிரி செட் பண்ணிடுவோம். ரைட். அப்போ நான் செய்து காட்டக்கூடிய இந்த டிசைன்ஸை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, செய்து பாருங்க. ரைட். அப்போ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். இதில வந்து இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் செய்ற நேரத்தில, உங்களுக்கு இந்த டிசைனிங் சாஃப்ட்வேர் வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டான மெத்தட்ல உங்களுக்கு படிக்கலாம். ரைட். ஃபைனலா நம்ம பார்ப்போம். ஒரு ஃபேஸ் ட்ராயிங் வந்து எப்படி நம்ம செய்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அப்போ ஃபேஸ் ட்ராயிங் செய்றதுக்கு நான் என்ன செய்றேன்னா, இந்த இடத்துல போயிட்டு நியூ ஆர்ட்போர்ட் ஒண்ணு கிளிக் பண்ணி, இன்சர்ட் ஆர்ட்போர்ட்ன்னு குடுத்துடுறேன். அப்போ ஆர்ட்போர்ட் ஒண்ணு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாருங்க இந்த ஆர்ட்போர்ட் புதிய ஆர்ட்போர்ட் ஒண்ணு வந்திருக்கு. அதோட நான் ஆர்ட்போர்ட் டூல்ல இருக்காம மூவ் டூலுக்கு மாறிறணும். சரி. அப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எனக்கு தேவை இந்த இடத்துல ஸ்கெட்ச் பண்றதுக்கு. நான் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபோட்டோவ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரைட். இந்த ஃபோட்டோ தான் நான் ட்ரா பண்ண போறேன். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏஐல ஜெனரேட் பண்ண ஒரு இமேஜ் ஒன்று. ரைட் உங்களுக்கு பார்க்கலாம். ரைட் ஒரு வீடியோல நான் இத ஜெனரேட் பண்ணியிருப்பேன். என்னோட பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு பார்க்கலாம். சரி. எப்படி இமேஜ் ஜெனரேட் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ ஒண்ணு. ரைட். இந்த வீடியோல உங்களுக்கு இந்த ஃபோட்டோவ ஜெனரேட் பண்ணது உங்களுக்கு பார்த்துக்கலாம். ரைட். அப்போ நான் என்ன செய்றேன்னா, இந்த ஃபோட்டோவ என்ன செய்றேன்னா, ரைட். அ நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு, நம்ம லேயர்ஸ் அப்படின்ற பேனல்ல போறோம். போயிட்டு இந்த இமேஜ வந்து நம்ம வந்து லொக் பண்ணிட்டு தான் வரையணும். இல்லன்னா வரையிற நேரம் அங்கிட்டு மூவ் ஆயிட்டு இது நமக்கு சிக்கலா இருக்கும். இப்போ நான் இவர கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, லொக் அப்படின்னு குடுத்துறேன். ரைட்.
இந்த லேயரை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை கிளிக் பண்ணி லொக்குன்னு கொடுத்துருவோம். லொக் பண்ணதுக்கு பிறகு இவரை கிளிக் பண்ணிடுறோம். இந்த இடத்துல வந்து லொக் பார்த்தீங்கன்னா லொக் பண்ணதுக்கு பிறகு லொக் ஆகிடுச்சு. இது மறுபடியும் எங்களுக்கு அங்கே மூவ் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதில் நம்ம வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். சரியா? அப்போது ட்ராயிங் பண்ணுறதுக்கு பென்சில் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா ஸ்ட்ரோக்கில் போயிட்டு இவரில் கிளிக் பண்ணி இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண போகிறேன். ரைட்டா? இந்த கர்வ் ப்ரஷ்ல இந்த ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணோம். இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன செய்கிறேன்டா இந்த பென்சிலில் இந்த வீடியோ எடுத்து இந்த இடத்துல நான் இப்படி ட்ரா பண்ணுவேன். ரைட்? லைனோட திக்னஸ் கொஞ்சம் கூடியா இருக்குது. லைனோட திக்னஸை நம்ம குறைச்சிக்கிறோம் இந்த மாதிரி. அண்ட் லைன் கலர் வந்து எனக்கு இந்த கலர் வேணும். எனக்கு வந்து லைன் கலர் வந்து பிளாக் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பிளாக். ரைட்? அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதை வந்து இந்த மாதிரி தான் ரைட் நமக்கு தேவையான மாதிரி ஸ்மூத்தான முறையில் இதை வந்து எங்களுக்கு ட்ரா பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹேர் எடுக்கிறோம். ரைட்? இது என்னென்னு சொன்னால் இப்போ 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் செய்ய இயலாது. ரைட்? கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான மெத்தடில் இதை வந்து செய்துக்கலாம். நான் இதை வந்து இந்த மேல் ஹேர் ஒன்று இருக்குது. இதை எப்படி எடுத்து வந்து சரியா? அண்ட் ஸ்மூத் 100ல் இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்து வந்து சரி. அண்ட் டிலே ஆயிடுச்சுன்னு சொன்னால் அன்டூ பண்ணிவிட்டு பொறுமையாக டைம் எடுத்து வரீங்க. சரி? நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன் குயிக்காக முடிக்கிறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி தான் நம்ம செஞ்ச ட்ராயிங் வந்திருக்கு. ரைட்? அப்போது நீங்களும் டைம் எடுத்து இந்த மாதிரியான ட்ராயிங்ஸை வந்து பெர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வரையலாம். ரைட்? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஃபோட்டோஸை இந்த இடத்துல. சரியா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹேர் எல்லாமே சேம் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணினது. பட் அந்த ப்ரஷ்ட திக்னஸை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ரைட்? ஸ்ட்ரோக்கில் சைஸஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணதுனால அதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் இருக்குது. அண்ட் ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த ஆங்கிளுக்கு கிரியேட் பண்ண ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணினேன். அண்ட் ஐஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து அந்த ஆங்கிளை நம்ம கிரியேட் பண்ண அதே ப்ரொஃபைலை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணது. அப்போது நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் போட்டு செய்து பாருங்கள். ரைட்டா? உங்களுக்கு ஃபோட்டோவை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவை வந்து தனியான முறையில் சேவ் பண்ணி எடுக்கலாம். சரி? அப்போது நீங்கள் செய்த ஃபைல்ஸையும் வந்து எங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக் குரூப்பில் லிங்க்கை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். அப்போ அதில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரைட்? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.